புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் தோழிமார்களோடு சொன்னாள், மார்கழி மாசம் உயர்ந்த மாசம், இந்த மாதத்தில் நாம் பாவை நோன்பு இருக்க வேண்டும். உங்களுக்கு கிருஷ்ணர் அடையணுமா வேண்டாமா? ஆமா, உங்களுக்கு பறைங்கிற வாத்தியமும் வாழ்க்கையின் இறுதியில் மோட்சமும் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும். அப்படின்னா பாவை நோன்பு இருக்கணுமோனோ? இருக்கும்.
அப்படி நம்ம மட்டும் இருந்தா போறாதே, ஏனைய பெண்களையும் எழுப்ப வேண்டாமா? ஆமா, நீ சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு. சரி, அப்படின்னா முதல்ல இவ வீட்டுக்கு போய் எழுப்பலாமா அப்படின்னு ஒருவள் வீட்டுக்கு வாசலில் சென்று ஆண்டாள் எழுப்பணும். இப்ப இனிமேலேருந்து வரக்கூடிய பாசுரத்துல ஆண்டாள் எழுப்புவ பாருங்க, வீட்டுல இருக்கக்கூடிய பெண் சட்டுன்னு எழுந்துக்கவே மாட்டா. எழுந்துட்டா நமக்கு பாசுரம் இருக்காதே. இவ பேச அவ பேச, இவ பேச அவ பேச இருந்தால்தானே ஒரு பாசுரம் ஏற்படும். இவோ ஒரு தினுசு, ஷீ இஸ் கேட்டகரி 1 வச்சுக்கோங்க. இந்த பெண்ணை போய் எழுப்புகின்றாள் ஆண்டாள். வீட்டு கதவை தட்டுறா. உள்ள இருக்கக்கூடிய பெண் மார்கழி மாசம், குளிர்காலம், அதுவும் விடிகார்த்தால இன்னும் நன்னாவே குளிரும். அப்ப நன்னா போத்திண்டு படுத்துட்டு இருக்கா அந்த பெண். இப்போ வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாளும் ஏனைய தோழிகளும் சொல்றா, புள்ளும் சிலம்பின காண், பக்ஷிகளின் சப்தம் கேட்கவில்லையோ, புள்ளும் சிலம்பின காண். உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து சொல்றா. உள்ள இருக்கக்கூடிய பெண் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அவ கம்முன்னு இருக்கா, கேட்கறது, பதில் சொல்ல மாட்டேங்கிறா. பதில் சொல்லிவிட்டா இவா ஏதாவது ஒண்ணு சொல்லுவா, அதுக்கு ஒண்ணு சொல்லணும் இல்லையா, பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. புள்ளும் சிலம்பின காண் புள்ளரையன் கோயில். புள்ளரையன் அங்க இருக்கக்கூடிய கருடன், புள்ளரையன் அத்தனை பட்சிகளுக்கும் நாதனாக இருக்கக்கூடிய கருடன், புல் அரையன் அரசன். விஹகேஸ்வரஹா ஆளவந்தார் தெரிவிக்கின்றார், காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி ஷய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா, பட்சிகளின் கூட்டத்துக்கு அரசனவன். அதனால இந்த இடத்துல சொல்றா புள்ளரையன் கோயில். அந்த புள்ளரையன் கருடனுடைய சுவாமி, கோ நாதன் நாராயணன், இல் அவன் வசிக்கக்கூடிய இடம், நாராயணனுடைய கோயில் அப்படிங்கிறத புள்ளரையன் கோயில். வெள்ளை விழி சங்கின், விடிகார்த்தால ஆயிடுத்து, அங்க இருக்கக்கூடிய சன்னியாசிகள்லாம் பார்க்கறா, பெருமாளை எழுப்ப வேண்டும், ஆராதனம் செய்ய வேண்டும். கதவை திறந்து காலங்கார்த்தால சங்கநாதம் பண்றா. சங்குங்கிற வாத்தியம் அது அபசகுனமன்னோ? கிடையவே கிடையாது, நல்ல வாத்தியம் அது. 18 விதமான வாத்தியங்கள், மங்களகரமான வாத்தியங்கள் இருப்பது சங்கநாதம். அதனால வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அது எழுப்பக்கூடிய துவனி. பக்ஷிகளுடைய சிலம்பினக்கான் அது எழுப்பக்கூடிய துவனி கேட்காமல் போனாலும் பரவாயில்ல, அது ரொம்ப கிசு கிசுன்னு பேசுறதுன்னு வச்சுக்கோங்க, காதுல விழாது. ஆனா வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அந்த துவனி உன் காதில் விழவில்லையா? பிள்ளாய், வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைய நல்ல வார்த்தை, நான் பேசினா உனக்கு புரியுமேடி பிள்ளாய், எழுந்திரா, எழுந்து கொடி, இனிமே நீ அடமே பிடிக்காத. அப்போ உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு கேட்பலாம் மாட்டாளா? இவ்வளவு விடிகார்த்தால எழுந்துக்க சொல்றியே, என்ன பண்ண போறோம்? அதனால பிள்ளாய் எழுந்திராய், சொல்றேன் கேளு. பேய்முலை நஞ்சு உண்டு. சிறு வயதில் கண்ணன் யசோதைக்கு பிள்ளையாக இருக்கும்போது கம்சன் ஒரு ஆக்ஞை பிறப்பித்தான். பூதனா என்கின்ற அரக்கியினிடத்தில் யாரெல்லாம் குழந்தை இருக்காளோ அத்தனை பேரையும் கொன்னுடு. இவ பூதனா பாலகாத்தினி, இவ ஸ்பெஷலைசேஷனே குழந்தைகளை கொல்றதுல. முலைக்கு வெளியே விடத்தை தடவிக்கொண்டு வந்தாள். அந்த பூத்தனையானவள் வரும்போது குழந்தையானது அழுதது. கண்ணனை மடியில் வைத்தாள். அந்த குழந்தை என்னவோ சிரிக்கிறது. இது எதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள விஷத்தை இழுத்துது, பாலை இழுத்துது. உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் சேர்ந்து வந்துடுத்து. ஆம்நாய கந்தருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆத்லா விலேக்ஷண மனுக்ஷத மந்தஹாசம் கோபாலடிம்பவபுஷம் குஹனாஜனன்யாக பிராணஸ்ய நந்தனம் அவைமி பரம் புமாம்சம் என்ன அந்த ஜீவாத்மாவோடு சேர்த்து இழுத்தது. உடனே அவள் இறந்து விட்டாள். கோபாஸ்ட சம்பூய குஹோபமாக்ஷீம் ஸ்வகோஷ நிர்ஹாதித விஸ்வகோஷாம் கதாசு மைக்ஷந்த நிஷாச்சரீம் தாம் பீமாக்கிருதீம் பைமரதீம் இவான்யாம் என்ன பூதனாதி சம்ஹாரம் பூதனாதி சம்ஹாரம் புருஷோத்தமவதாரம் शीतल हृदय विहारं श्रीरुक्मिणीदारं சேத ஸ்ரீ அப்படின்னு சாதிக்கின்றார் முத்துசுவாமி தீட்சிதர் வாழ். அப்பேற்பட்டன பூதனாவதம் ஏற்பட்டதன்னோ, அந்த பூதனாவதத்தை நினைத்தால் நமக்கென்ன லாபம்னு கேட்டாள் அந்த பெண். அதுக்கு ஆண்டாள் சொன்னா, அது தக்ரது நியாயப்படி அன்னல்லம்மா, அவன் பால் உண்டதை கேட்டால் நமக்கு இன்னொரு ஜன்மம் ஏற்படாது, இன்னொருவரின் மடியில் அமர்ந்து நாம் பால் உண்ண வேண்டிய அவசியகத்தை வராதம்மா. பேய்முலை நஞ்சு உண்டு. அடுத்தது என்ன பண்ண போறோம்? கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி.
சாதாரணமா சகடத்து பக்கத்தை விட்டால் ஒரு ரக்ஷகமாக இருக்கும் என்று பாவம் யசோதை விட்டு சென்ற பிறகு உத்கஜன் என்னும் அசுரன் அந்த சகடத்தில் உள்ளே புகுந்து பகவானை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக வர, பெருமாளோ அந்த பாதுகையோடு சேர்த்திருக்கக்கூடிய பகவான் அந்த சகடத்தை தள்ள, அந்த சகடம் உருண்டு பிறண்டு ஆகாயத்தின் அளவிலே சென்று பாதி கீழே விழுந்ததாம், பாதி காணாமல் போய்விட்டதாம். எங்கேன்னு கேட்டார். பட்டத்ரிகள் ஸ்ரீமன் நாராயணியத்துல சாதிச்சார். பகவானுடைய திருவடி ஸ்பர்ஷம் பட்ட பாகம் சகடத்துல இருந்தது இல்லையா, அத்தனையும் அச்சேதனமாக இருந்த போதிலும் மோட்ச உலகத்தை சென்று அடைந்தது. அதாவது வேடிக்கைக்கு சொல்லுவ ஆச்சாரியர்கள், மோட்சத்தை அடைந்த பிறகு விண்ணுலகத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் சகடத்தின் பகுதிகள் அங்க இருக்குமாம். அப்பேற்பட்ட கள்ள சகட கலக்கழிய காலோச்சி, சகடாசுரனை கொன்னு காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. பிரளயாரணவத்தில் ஒரு சிறு ஆலிலையில் வடபத்திரத்தில் சயனித்தானாம் கண்ணன். அப்போது மார்க்கண்டேயர் தேடிக்கொண்டு வந்தாராம், எங்க குழந்தை இருக்கு எங்க குழந்தை இருக்குன்னு. அப்போ பெருமாள் காட்டி கொடுத்தாராம், கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. அப்பேற்பட்ட குழந்தைக்கு நமஸ்காரம்னர். வடபத்திரசாயி, எதுக்கு வடபத்திரசாயியை பத்தி ஆண்டாள் இங்க திடீர்னு சொல்றா? என்ன இருந்தாலும் பிறந்த திவ்ய தேசத்தை விட முடியுமோ? வடபெருங்கோயிலுடையார் வடபத்திரசாயியாவன்னோ பகவான் சேவை சாதிக்கின்றார். அதனால வெள்ளத்துறை தரவில் துயிலமர்ந்த வித்தினை, எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறான் பெருமாள். காரணம் தூ தியேயஹான்னு சாஸ்திரம் சொல்றது. எல்லாத்துக்கும் அவர் காரணமா இருக்கணும், ஆனா அவருக்கு காரணம் இருக்கக்கூடாது. He should be the cause for everything, but he should be the causeless cause. அதனால துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், முனிவர்கள் மனனசீலகா முனிகி, பெருமாளை தியானித்துக் கொண்டே இருப்பவர்கள் முனிவர்கள், யோகிகளும் யோகு செய்து கொண்டிருப்பவர்கள் யோகிகள், உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். அவ மனசுல வச்சுருக்காளாம் பெருமாளை, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். அதனால காலங்கார்த்தால் எழுந்துக்கும் போது அவ எப்படி எழுந்துப்பா தெரியுமோ பெண்ணே? ஆண்டாள் சொல்றா, எப்படி எழுந்து போ அப்படின்னு கேட்கறா உள்ள இருக்கக்கூடிய பெண். மெல்ல எழுந்து, மெதுவா எழுந்துப்பாளாம். ஏன் அது மெதுவா அப்படி எழுந்துக்கணும் அப்படின்னு கேட்டா, மெதுவா எழுந்துட்டாதான் பெருமாளுக்கு கலக்கம் இல்லாம இருக்குமா. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம். ஹரினா என்னென்னர்? ஹரிர் ஹரதி பாபானி. எவன் ஒருவன் நாம் செய்த பாவங்களை நமக்கே தெரியாம நம்மிடத்திலிருந்து திருடுவரோ அவருக்கு ஹரின்னு பேர். ஹரிர் ஹரதி பாபானி. காலங்காத்தால் எழுந்தி வள்ள என்ன பாடுவா? ஹரி என்ற பேரரவம். ஹரி 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 சொல்லிண்டே இருப்பா. நீங்க உடனே யோசிப்பேள், அவசரப்படுறீரோ பெருமாள் கிட்ட? ஏன்னா ஆங்கிலத்துல ஹரின்னு சொன்னா அவசரம்னு அர்த்தம். அதனால அந்த ஹரியினிடத்தில் அவசரப்பட்டால்தான் ஸ்ரீவைகுண்டம் போக முடியும். அதனால ஹரியினிடத்தில் ஹரியோட இருக்கணும். அதனால அப்பேற்பட்ட ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய். அந்த ஹரின்னு அவ சொல்றா பாரு, அவ மெல்ல எழுந்துக்கும் போது ஹரின்னு சொல்ற வார்த்தை உன் காதுல விழுந்திருக்கணும். எங்க காதுல விழுந்துருத்தோ, உன் காதுல விழுந்துதான் தெரியல. விழுந்தா என்ன ஆகும் தெரியுமோ? உள்ளம் புகுந்து உன் மனசுக்குள்ள போய் அது என்ன பண்ண தெரியுமோ? குளிர்ந்தேலோர் எம்பாவாய், குளிர்ச்சி ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட தாபத்திரயத்தை போக்கவல்ல பகவானுடைய நாமமன்னோ, அந்த நாமாவை பாடுகின்றோம். பெண்ணே கேட்டுக்கோ, நீ மனசளவுல பகவானை தியானித்துக் கொண்டே இரு, அதே சமயத்தில் எழுந்துக்கோ, எங்களோடு வந்து கலந்திரு, பகவத் அனுபவத்தில் நாமும் ஈடுபடலாம் என்று ஆண்டாள் இந்த 6ஆம் பாசுரத்தில் தெரிவிக்கின்றார். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சொண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆச்சரியமான பாசுரம். பெம்மான் ரங்கநாதனுக்காக, ரங்கராஜனுக்காக உபய விபூதிக்கும் நாதனாய் திரிபாத் விபூதி என்று கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் சேஷபீட்டத்துக்கு மேலே பிரணவாகார விமானத்தின் கீழே பெம்மான் சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத் பாசமானே விமானே என்று எழுந்தருளி இருக்கக்கூடிய ரங்கநாதனை
துயில் எழுப்ப வேண்டும் என்பதற்காக சுப்பிரபாத ரீதியில் பாடினார் திருவண்டங்குடியை சார்ந்த தொண்டரடிப்புடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி என்னும் பிரபந்தம். பெருமாளை எழுப்பறதுக்காக ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். பகவத் திருப்பள்ளி எழுச்சி அது. பாகவதோத்தமர்கள் அடியவர்களை எழுப்ப வேண்டும் என்பதற்காக திருப்பாவை என்னும் பிரபந்தத்தில் 6ஆம் பாசுரம் தொடங்கி புள்ளும் சிலம்பினகான் என்கின்ற பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே பாசுரம் வரை 10 பாசுரங்களால் பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினாள் ஆண்டாள். அதுல பிள்ளாய் சிறுமியே முதல்ல 6ஆம் பாசுரத்துல ஒரு சிறுமி, 7ல 2வது சிறுமி, அப்படி என்று 15வது பாசுரத்தை 10வது சிறுமியை எழுப்புவோம். பிள்ளாய் சிறுமியே புள்ளும். இப்ப அந்த பெண்ணை வீட்டு வாசல்ல போய் எழுந்துக்கோன்னு சொன்னா சில லட்சணங்கள் சொல்லணும் இல்லையா? கார்த்தால ஆயிடுத்து, அதனால எழுந்துக்கோன்னு சொல்லணும் இல்லையா? அதுக்கு லட்சணங்கள் சொல்றா. புள்ளும் பறவைகளும் சிலம்பின கூக்குரல் இட்டன. பட்சிகளுடைய சப்தம் கேட்கவில்லையோ? chirping of the birds ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த சப்தம் உன் காதில் விழவில்லையா? கூக்குரல் இட்டன. புள்ளரையன் பட்சிகளுக்கு அரசனான கருடன். புல் பக்ஷி, அரையன் சுவாமி நாதன் தலைவன் அர்த்தம். புள்ளரையன் பக்ஷிகளுக்கு நாதன், விஹகேஸ்வரன் என்று பெயர் கருடனுக்கு. பக்ஷிகளுக்கு அரசனான கருடனுடைய கோயிலில் ஆலயத்திலிருந்து வெள்ளை விழி, அது வெளுப்பாய் அழைப்பதற்காக ஏற்பட்டதுமான காலங்கார்த்தால எழுந்து கருடன் குடிகொண்ட கோவிலான பெருமாள் கோவிலிலிருந்து சப்தம் சங்கநாதம் கேட்கவில்லையான்னு ஒரு கேள்வி கேட்கிற ஆண்டாள். இப்போ அவ கேட்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சந்தேகம். சங்கம் என்பது தமிழகத்தில் ஒரு அசடான ஒரு காரியம், இறந்து விட்டால் காரியம், அதுக்கு தானே சங்கூதி விட்டான்னு சொல்லுவா. நீங்க சங்கம்ங்கிறது கோவில்ல இருந்து வருவதாக சொல்லுகின்றீர்களே. 18 வாத்திய கோஷம் என்பது மங்கள வாத்திய கோஷம் என்பது சனாதன தர்மத்தில் உண்டு. 18 instruments that spell auspicious notes and music. அதுல 18 வாத்தியங்கள்ல முக்கியமான வாதம் சங்கநாதம். சங்குன்னா ஒருத்தர் போயிட்டார்னா சங்கு ஊதிட்டார் அப்படின்னு சொல்லுவது வழக்கம் அல்ல. பெங்கால்ல போனேன்னா கார்த்தால சாயங்காலம் உதயாஸ்தமனம் வரை சங்கநாதம் இருந்தே இருக்கும். அப்பேற்பட்ட உயர்ந்த வாத்தியமான சங்கநாதம் உன் காதில் விழவில்லையா? வெள்ளை வெளிசங்கின் சங்கின் பேரரவம், சங்கத்தின் பெரும் சப்தத்தை கூட 4வது பாசுரத்துல சங்கத்திலிருந்து பிறக்கக்கூடிய நாதம் இடி போல் இருக்கும்னு சொன்னா, இப்போது கோவில் சங்கத்திலிருந்து பெறக்கூடிய அந்த மங்களகரமான துவனி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ? நீ கேட்கவில்லையோ? காலங்கார்த்தால் ஆயிடுத்தான்னு நீ என்ன கேட்கிற பெய்ப்பெண்ணே? அங்க இருக்கக்கூடிய சங்கநாதம் உன் காதல விழலியா? எழுந்திராய், தூக்கத்தை விட்டுவிட்டு எழுந்திருப்பாய். சங்கநாதம் காதில் விழவில்லையா? எழுந்திருக்கோ பெண்ணே. பேய், பேயான பூதனையுடைய முலை நஞ்சு. உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு கேட்க மாட்டாள. சரி, நம்ம எழுந்து என்ன பண்ண போறோம்? எழுந்துக்கோன்னு சொல்ற, நீ சொல்றேங்கிறதுக்காக நான் எழுந்துடுறேன். என்ன பண்ண போறோம்? அதுக்கு சொல்ற ஆண்டாள், பேய், பேயான பூதனையுடைய முலை நஞ்சு. அவள் அந்த கொங்கைக்கு மேல விஷத்தை தடவின் வந்திருக்கா. கண்ணனை வதம் செய்ய வேண்டும் என்று. சா பூதனா பாலகாத்தினர். அப்பேற்பட்ட பூதனையை கொங்கையில் இருந்து விஷத்தை, முலை நஞ்சு. பெருமாள் என்ன பண்ணிவிட்டார்? அந்த விஷத்தை பருகினர். வந்தவள் எதை சமர்ப்பித்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாவனையுடையவன் எம்பெருமான். சொல்லியிருக்க, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அர்ஜுனா, இந்த 4ல் ஏதேனும் ஒன்றை தன் யதாசக்தி ஏத்தவாறு எவன் பக்தியோடு சமர்ப்பிக்கின்றானோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன். பூதனா சொன்னா, இது 4மே இல்ல, விஷம்தான் இருக்குன்னா பரவாயில்ல, விஷத்தை கொடுன்னு பெருமாள் ஸ்வீகரிச்சுட்டார். அழுதுண்டே ஸ்வீகரிச்சுண்டரோ? தேசிகன் சொன்னார், ஆம்நாயகந்தருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆத்ஸ்லா விலேக்ஷண மனுக்ஷத மந்தஹாசம். சிரிச்சுண்டே பருகினாராம். அதனால விஷத்தை இழுத்தார். இவளுக்கு பேயாக இருந்தாலும் அரக்கியாக இருந்தாலும் கண்ணனை பார்த்துவிட்டு அந்த தாய்மை ஏற்பட்டதாம். இன்னைக்கு மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் சொல்லுவா, பிரெக்னெண்டா இல்லேனாலும் டெலிவர் பண்ணலேனாலும் சில பெண்களுக்கு ரைட் ஸ்டிமுலேஷன்ல அவளுக்கு பால் சுரக்குமாம். கேலக்டோரியா அப்படின்னு பேர் இருக்கு. அந்த மாதிரி இந்த பால் சொரியக்கூடிய இந்த பெண்ணான இவள் பாலையும் பருகினர். முதல்ல விஷம், இவரை பார்த்து வந்தபடியால் பால் வந்துடுத்து. பாலும் விஷமும் வந்தபடியால் அடுத்தது வர வேண்டியது என்ன? இழுக்கிறார். சேர்த்து ஹிருதய கமலத்து கீழே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் கிளம்பி வந்துடுத்து. கோபாஸ்ச சம்பூய குஹோபமாக்ஷீம் ஸ்வகோஷ நிர்ஹாதித விஸ்வகோஷாம் கதாசு மைக்ஷந்த நிஷாச்சரீம் தாம் பீமாகிருதீம் பைமரதீமிவான்யாம்னு யாதவாபியுதயத்துல தேசிகன் பைமரதி 77வது வயசுல 7வது மாசம் 7ஆம் ராத்திரி வரக்கூடிய அந்த துவனியை போல் இருந்ததாம்
இந்த எழுப்பு. அதனால பேய்முலை நஞ்சுள் கொங்கையில் இருந்து விஷத்தை உண்டு அமுதச் செய்து. அதாவது சிலப்பதிகாரம் தொடங்கி சங்க இலக்கியம் தொடங்கி ஆழ்வார பாசுரங்கள் வரை பூதனா சம்ஹாரம் என்பது ரொம்ப முக்கியம். தீட்சிதர் வாழ் எடுத்தார். பூதனாதி சம்ஹாரம் புருஷோத்தமாவதாரம் ஷீதல ஹிருதய விஹாரம் ஸ்ரீரூக்மிணீதரம் சே ஸ்ரீ பாலகிருஷ்ணம். அப்பேற்பட்ட எம்பெருமான் பூதனாவதம் பண்ணிவிட்டார். உண்டு அமுது செய்து அவள் கொடுத்ததை ஸ்வீகரிச்சார். அதுதான் பகவத் லட்சணம். அடுத்தது சகடாசுர பஞ்சனத்தை சொல்றார். குழந்தையை ஒரு தொட்டிலில் விட்டு ஆய்ப்பாடில் இருக்கக்கூடிய யசோதை வீட்டுக்குள்ள சென்றாள். நிறைய காரியங்கள் அவளுக்கு இருக்கு. ஒரு நம்பிக்கை உண்டு. பேய் பிசாசு எல்லாம் அணுகக்கூடாது என்றால் ஒரு வார்கள் ஒரு தொடப்பத்தை இட்டோ உடைந்து போன சகடத்தை குழந்தை பக்கத்துல வச்சாலோ பேய் பிசாசு அண்டாது என்பது ஒரு நம்பிக்கை. அந்த உடைந்த சகடத்து பக்கத்தை வச்சுட்டு போயிருக்கா. உள்ள போயிருக்கா. திடீர்னு ஒரு சத்தம். வெளியில வந்து கேட்டா சகடமே இப்ப இல்லை. அந்த விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் சொல்லித்தான், நான் பார்த்தேன் குழந்தை பசியால், அகோர பசியால், பால் வேண்டும் என்கின்ற அபிருச்சியினால் வீல் வீல் அழுதுது. அப்ப வீல் வீல்னு காலை உதச்சு அழும்போது மென்மையான தாமரையை ஒத்த திருவடியில் அந்த சகடமானது பட்டு அது ஆகாயத்தில் பறந்து சென்று ஏதோ 1-2 படி கீழே விழுந்திருக்க ஒழிய பாக்கியெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு குழந்தை. இப்போ பகவான் வீல் வீல்னு எதுக்கு அழணும்? வரக்கூடிய சகடத்துக்கும் வீல் உண்டு இல்லையா, அதனால அழுது இருக்கலாம். அப்ப அடிச்சுட்டு அது காத்துக்கு போச்சு இல்லையா, அது என்ன ஆச்சுன்னு கேட்டார். நாராயணியத்துல பட்டதிரிகள் எடுத்தார். பெருமாள் சுத்த சத்துவமான திருமேனி இல்லையா, அவருடைய அந்த பாத தூளிப்பட்டு அந்த சகடமும் மோட்சம் பெற்று இன்றளவும் திருப்பரமபதத்தில் இருக்கின்றதே அப்படின்னு. அப்பேற்பட்ட கள்ளச்சகடம் கபட்டமாய் வந்த சகடாசுரனுடைய கலக்கழிய அமைப்பு அழியும்படி காலோச்சி திருவடிகளை மேலே தூக்கியவனும் மென்மையான திருவடியால் அந்த சகடாசுரன் உத்கச்சன் என்னும் அசுரன் பிரவேசம் பண்ணிருக்கான். அவனை கொன்னு வெள்ளத்தரவில் இந்த குழந்தையானது யார் தெரியுமோ? மார்க்கண்டேயோபாக்கியானத்துல மார்க்கண்டேயர் பிரளய காலம் எப்படி இருக்கும் என்று ஆஸ்வசிக்க அப்போது பிரளயாரணவம் தோன்ற அப்போது ஒரு ஆலிலை இலையில் துயிந்த எம்மான். அதனால சொன்னார், கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம். இவள் இருப்பதோ வடபெருங்கோயிலுடையான் கிட்ட. வடபத்திரசாய பாடமாட்டாளோ? வெள்ளத்தரவில் பார்க்கடலில் துயில் அமர்ந்த நித்திரையில் இருக்கின்ற வித்தினை காரணமான எம்பெருமானை அத்தனையும் தன்னுடைய குக்ஷியில வச்சிருக்காரு இல்லையா முனிவர்களும். இப்பேற்பட்ட எம்பெருமானை அன்னைக்கு வடபத்திரசாயியா இருந்திருக்கலாம், இன்னைக்கு சகடாசுரன் பூதனையை கொண்டு இருக்கலாம். அப்பேற்பட்ட எம்பெருமானை முனிவர்களும் மனனம் செய்யக்கூடியவர்களான முனிவர்களும் யோகிகளும் யோகம் செய்யக்கூடிய யோகிகளும் உள்ளத்து தங்களுடைய ஹிருதயத்தில் இப்ப யாரையாவது பாவிச்சாதானே தியானம் பண்ணாதானே பகவத் தியான சோபான்னு தேசிகன் எடுத்தார். பகவானை தியானிக்க வேண்டும். Meditation is just not a mundane process of closing one's eyes. It is but to contemplate on the super sentient matter called Paramatma. அதனால உள்ளத்து தங்களுடைய ஹிருதயத்தில் கொண்டு தியானம் செய்து அசையாமல் அமர்த்தி மெல்ல எழுந்து மெதுவாக தூக்கத்தை விட்டு எழுந்து ஹரி கார்த்தால எழுந்து என்ன சொல்லணும்? ஹரி 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 7 தடவை ஹரி சொல்ல வேண்டாமோ? ஹரி ஹரி என்று சொன்ன பேரரவம் திருநாமத்தை ஏன் கார்த்தால எழுந்து சொல்லணும்? எத்தனையோ விதமான பாவங்களை நாம் செய்தோம், செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய போகிறோம். நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை பண்ண போறோம். இந்த பாவங்களை எவனேனும் நமக்கே தெரியாமல் அபகரிக்க வேண்டும். ஹரிர் ஹரதி பாபாணி. எவன் ஒருவன் பாபங்களை நமக்கே தெரியாமல் எடுப்பானோ, ஸ்ரீருத்ரத்துல 4வது அனுவாகம் நினைக்கிறேன். அதாவது நமக்க குபாய நிஷங்கினே ஸ்தேனானாம் பதையே நமஹா ஸ்தாயூனாம் பதையே நமஹா தஸ்கராணாம் பதையே நமஹான்னு வேதத்துல வரும். நமக்கே தெரியாமல் முகமூடி கொள்ளக்காரனை போலே, பிக் பாக்கெட் கொள்ளக்காரனை போலே எவன் பாபங்களை அபகரிப்பவனோ திருடுபவனோ அவனுக்கு ஹரின்னு பேர். வெண்ண அது இதெல்லாம் திருடினது பெரிய விஷயம் இல்ல, என் பாவத்தை திருடுறானே அப்பேற்பட்ட ஹரி என்ற
பேரரவம் திருநாமத்தின் சப்தமாவது உன் காதல விழவில்லையா? உள்ளம் புகுந்து அப்பேற்பட்ட நாமாவை அவர்கள் சொல்லுவது பெரிய விஷயம் இல்ல பெண்ணே, நம்ம அத்தனை பேரும் சொல்லணும். அதனால எங்களுடைய மனத்தில் புக வேண்டும். நம்ம மனசுக்குள்ள புகுந்து நாம் அதை ருச்சித்து தியானித்து அனுபவித்து பேரானந்தம் கொள்ள வேண்டும். குளிர்ந்து குளிர்ச்சி பெற வேண்டும். அப்பேற்பட்ட ஆதமையால் பெண்ணே நீ எழுந்திருப்பாய் என்று இந்த 6ஆம் பாசுரத்துல முதல் பெண் பிள்ளையை எழுப்புகின்றாள் ஆண்டாள். இது தேசிகனை எப்படி குறிக்கும்? புல்லும் சிலம்பின கான். பக்ஷியின் சப்தம் கேட்கவில்லையான்னர். பக்ஷின்னு பொதுவா பக்ஷி வச்சுக்கலாம், இல்லாட்ட விசேஷணமா வச்சுட்டேன்னா உயர்ந்த பக்ஷியா இருக்கக்கூடிய கருடனுடைய துவனியை வச்சுக்கலாம். அப்படின்னா அங்கே ஸ்வானந்த முக்கியா ஸ்ருதி சிகரமில தண்டகம் கண்டபூர்வம் என்று கருட பஞ்சாசத்துல எடுத்தார் தேசிகன். அந்த கருட மந்திரத்தை தான் உபதேசம் பெற்றார் தேசிகன். யார்கிட்ட? கருடாம்சமாய் இருக்கக்கூடிய மாமாவாய் ஆச்சாரியனாய் கருதின தன்னுடைய சொந்த மாமாவான கிடாம்பி குலத்தை சார்ந்த அப்பிள்ளார்கிட்டேந்து. அதனால அப்பிள்ளார்கிட்டேந்து கருட மந்திரத்தை பெற்றார். புல்லும் சிரம்பின கான். அதை தியானித்துக் கொண்டே வந்தார். அதனால என்னாச்சு? புல்லரையன் கோவில், கோவிலில் பிரத்யக்ஷமாயிட்டார் திருவஹீந்திரபுரத்துல கருடன். அதனால கருடன் பிரத்யக்ஷமானத புல்லரையன் கோவில்னு சொன்னார். அவர் பிரத்யக்ஷமாய் என்ன பண்ணார்? ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணி ஹயக்ரீவனுடைய அருளுக்கு நீ பாத்திரபூதன் ஆக வேண்டும்னு சொன்னார். அதை சொன்னார். வெள்ளை விழிசங்கின் பேரரவம். பேரரவம் ஞானம். வெள்ளை விழிசங்கு, வெள்ளை பரிமுகனாய் பெருமான் ஹயக்ரீவனாக தோன்றினார். ஸ்வதசித்தம் சுத்த ஸ்படிகமணி பூபிருத் பிரதிபட்டம் தேசிகன். அப்பேற்பட்ட எம்பெருமான் சமாஹார சாம்னாம் என்று சங்கநாதத்தை போல் 3 வேதங்களின் சாரத்தையும் தேசிகனுக்கு கொடுத்தார். அதனால இந்த பாசுரத்தை நாம் கருடனுடைய அனுகிரகம் பெற்ற தேசிகனுக்கு, ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் பெற்ற தேசிகனுக்கும் கொள்ளலாம். இன்றைய நாள் 6ஆம் பாசுரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த 6ஆம் பாசுரம் தொடங்கி 15ஆம் பாசுரம் வரை தன்னுடைய தோழிமார்களை அழைத்து செல்ல வேண்டும் என்பது ஆண்டாளுடைய ஆசை. அதற்கு தக்கவாறு 6வது பாசுரத்துல ஆண்டாள் சில லட்சணங்கள் சொல்றாள். அதாவது தோழிகளை அழைக்கணும்னா விடியற் காலத்தால போய் அவளை கூப்பிடணும், எழுந்துக்குங்கோ. அப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் என்னெல்லாம் கார்த்தால ஆயிடுத்தாங்கிறதுக்கு லட்சணம் கேட்போம். ஹவுஸ் இட் த மார்னிங். அப்ப ஆண்டாள் சொல்லிண்டே வரணும் பதில். அப்பதான் ஆரம்பிக்கிறா. புல்லும் சிலம்பின கான் அப்படிங்கிற ஆண்டாள். இப்போ புல் என்பது பறவையை தெரிவிக்கும். பறவைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் என்ன? நீ சொல்லு விஷ்ணு. பேரட். வெரி குட். ஆண்டாள் கையில பேரட் வச்சுருக்கா. பேரட்ங்கிறது வேதத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதனால வேதத்துக்காக, வேதத்தின் சார்பாக, வேதத்தின் இடத்துல ஆண்டாள் கிளிய தரிச்சுட்டு இருக்கா. வேற உனக்கு என்ன போயிடுது? ஈகிள். ஈகிள்னா என்ன? நம்ம சம்பிரதாயத்துல கருடன். கருடன்னா பெருமாளுக்கு என்னவா இருக்க? வாகனமா இருக்க. வெரி குட். உனக்கு என்ன பறவை ஞாபகம் வருது? மானிஷாத பிரதிஷ்டாந்தம். ஓ, அந்த கிரௌச்ச பறவைகளை கொன்னது ஞாபகம். பறவைன்னா உனக்கு என்ன ஞாபகம்? மயில். ஏன்? வெரி குட். முருகப்பெருமான் அமர்ந்திருப்பது மயில் வாகனாய், மயில் மேல உட்கார்ந்து. கிருஷ்ணர் ஞாபகத்துக்கு வருவார். உனக்கு என்ன பட்சி ஞாபகத்துக்கு வருவார்? குருவி. அந்த குருவி என்ன? அதுக்கு என்ன பெருமை? அதாவது குருவிக்கு என்ன சொல்லலாம்? சின்ன பறவை. ஆனா அந்த குருவியிலேயே பல வகைகள் உண்டு. அதெல்லாம் கூடு கட்டும் போது குக்கணாங்குருவின்னு ஒரு குருவி, அது எப்படி அவ்வளவு அழகா கூடு கட்டுறதுன்னே தெரியாது. சின்னதா இருக்கு, ஆனா எவ்வளவு கீர்த்தி பெருசா இருக்கு. உனக்கு என்ன பறவை பிடிக்கும்? காக்கா. காக்கானா உனக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும்? கிருஷ்ணன் ஞாபகத்துக்கு வரும். கருநிறம். வெரி குட். அப்படின்னா ஆண்டாள் பறவைய எடுத்துக்காட்டா வச்சுன்னு சொல்றா. அதனால என்ன சொல்றா? புல்லும் சிலம்பின கான். புல்லின் அந்த துவனி கேட்டு பாரு. சிலம்பின கான். புல்லரையன் கோயில். புல் அரையன். அரையன்னா அரசன் அர்த்தம். புல் அரையன், புட்களுக்கு, அந்த பட்சிகளுக்கு அரசனா இருக்கக்கூடிய வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன் மோகினி. இது எது? யாரோட ஸ்லோகம் இது? ஆளவந்தாருடைய சதுஸ்லோகி. வேதாத்மா விஹகேஸ்வரா. அந்த வேதாத்மாவாய் விஹகேஸ்வரனாய் பன்னகனாய் தார்க்ஷனாய் கொண்டாடப்படக்கூடிய கருடன் புல்லரையன். அதனால இந்த இடத்துல சொல்ற கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பெருமாள் கோவிலேருந்து வரக்கூடிய சங்கநாதம் உன் காதில் விழவில்லையா
அப்படின்னு கேட்கிறார். இப்போ வெள்ளை விழி சங்கு, விளவிளேன்னு இருக்கக்கூடிய சங்கின் துவனி கேட்கவில்லையோ? உங்க ஆத்துல நீங்க சங்கு வாசிப்பீளா? நீ உங்க ஆத்துல எப்போ ஒரு தடவை எப்போ வாசிச்சு? கோயில்ல இருக்கும்போது. ஆத்துல வாசிப்பீளா? ஆத்துல வாசிக்க மாட்டோம். ஆனா தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு இருந்தது. கோவில்களில் சங்கநாதம் சேவிப்பது. பெங்கால் ஸ்டேட்டுக்கெல்லாம் போனேன்னா வீட்டிலேயே சங்கநாதம் இருக்கும். அதனால இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றா, வெள்ளை விழிசங்கின் பேர் அரவம், அதுல இருந்து வரக்கூடிய துவனி கேட்டிலையோ, உன் காதுல விழலியா அப்படின்னு கேட்கிறா. அப்புறம் இப்ப அந்த பெண்மணியை பார்த்து சொல்றா, பாரடி கார்த்தால ஆயிடுது, பேர்ட்ஸ் எல்லாம் சத்தம் போடுறது, அப்புறம் இந்த பெருமாள் கோவில்ல இருந்து சங்கநாதம் கேட்கறது. எந்த கோவில்? பெருமாள் கோவில். பெருமாள் கோவில் உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, பெருமாள் கோவில் எப்படி தெரியும்? வெரி குட். புள்ளரையன் கோயில்னு சொல்றான். கருடன் இருக்கக்கூடிய கோவில். ஏன்னா ஒரு கோவில் எடுத்துட்டேன்னா அந்த மதில்ல 4 ஓரத்திலையும் கருடன் இருப்பார். சன்னதி கருடன் இருப்பார். பெருமாள் எதிர்க்க எழுதியிருக்கக்கூடிய கருடன். அதனால இந்த இடத்த சொல்றா, புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. இதெல்லாம் அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்மணிக்கு சொல்றா அடையாளமா. இல்ல ஆயிரத்தி நீ நாழி அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்மணி கேட்போம் இல்லையா, சரி நீ எழுப்பறியே, நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறா? பெருமாள் நாமத்தை பாட போறா. அந்த எந்த பெருமாள்? பெருமாள்னா யாருங்க? கிருஷ்ணர். கிருஷ்ணர் சிறு வயதில் செய்த லீலா சேஷ்டிதங்களை பண்ணணும். ஆனா அவர் லீலா சேஷ்டிதம் பண்ணியிருக்காரு, ஆச்சரியமா பண்ணியிருக்காருங்கிறது போன பாசுரத்துல பார்த்தோம். மாயனை அப்படிங்கிற பாசுரத்துல பார்த்தோம். அப்படி என்ன மாய காரியம் பண்ணிவிட்டார்னா ஆண்டாள் சொல்றா, பேய் முலை நஞ்சு உண்டு, கண்ணனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முலையில் விடத்தை தடவிக்கொண்டு ஒரு பெண்மணி வந்தாள். அவள் பேர் பூதனா பாலகாதினி. அந்த பூதனாவே வந்திருக்கா. அந்த பேய்முலையோடு வந்த பூதனையின் பாலை உண்டு அவளையும் நற்கதிக்கு ஏத்தினார் எம்பெருமான் அப்படிங்கிறதால பேய்முலை நஞ்சு உண்டு. சரி, இப்போ கிருஷ்ணர் பூதனாவை கொன்னதுக்கும் ராமர் தாட்டகாவை கொன்னதுக்கும் என்ன சாமியம்? ஒரு ஸ்திரிய அப்படின்னா பெண்களை நாம் மதிக்க வேண்டும். ராமரும் கிருஷ்ணரை ஏன் மதிக்கலன்னு கேட்டா மதிக்காம இல்லை, ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய கருணை அவர்கிட்ட, அவ்வளவுதான். ஒரு தாய் ஒரு தங்கை அக்கான்னா அதுக்குன்னு ஒரு கருணை இருக்கு, இதெல்லாம் அவகிட்ட இல்லை. அப்போ பெண்மையை இழந்து விட்டார்கள், வதம் செய்தார். பெய்முலை நஞ்சுண்டு, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம், கள்ளச்சகடம் சொன்னது சகடாசுரன். அந்த சகடாசுரனுடைய இயற்பெயர் என்ன? உத்கச்சன். அந்த உத்கச்சனாய் வந்த சகடத்தை கள்ளச்சகடம் கலக்கழிய கால் ஓச்சி, காலால எட்டி விட்டு எரிந்த. அடுத்தது வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. வித்து இவர்தான் காரணம். வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து எப்ப படுத்துட்டார்? வெள்ளத்தரவில். எந்த வெள்ளம்? செம்மரம்பாக்கம் திறந்து விட்ட போதா? வெரி குட். வெள்ளை அரவில் துயில் அமர்ந்த வித்தினை. விழுவிழேன்னு இருக்கக்கூடிய ஆதிசேஷன். அதனால வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. இந்த வெள்ளத்தரவு விழுவிழேன்னு இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அப்படிங்கிறத குலசேகர ஆழ்வார் எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்? வெள்ளை அணை மேவி. விழுவிழேன்னு இருக்கக்கூடிய பெருமாள். பெருமாள் என்ன கலர்? அதனால அவர் கிட்டத்தட்ட தூரக்கேன்னு பார்த்தா செஸ் போர்ட் மாதிரி இருக்கும் இல்லையா? ஆதிசேஷன் வெளுப்பு, பெருமாள் கருப்பு. அதனால இந்த இடத்துல சொல்றார் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. அதனால அந்த ஆதிசேஷன் மீது சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஆரம்பிக்கும் போது புள்ளரையன் அப்படின்னா கருடனை சொல்லியாச்சு, வெள்ளத்தரவுனா ஆதிசேஷனை சொல்லியாச்சு. கருடனும் ஆதிசேஷனும் யாரு? நித்தியசூரிகள். அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர்லாம் நித்தியசூரிகள். நித்தியசூரிகளை கொண்டாடுறார். அதனால அப்பேற்பட்ட வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை காரணமாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். உள்ளத்துக்கொண்டு முனிவர்கள். முனிவர்கள் முனினா என்ன? மனநசீலகா முனிகி. மனசளவுல பெருமாளை நினைச்சுண்டே இருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள். ஸ்ரீமத் ராமாயணத்தின் முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனி
முனிவர்களின் சிரேஷ்டமாய் இருக்கக்கூடிய. அதனால அந்த முனி மனநசீலகா முனி, பெருமாளையே மனசுல நினைச்சுட்டு இருப்பா. அவ ஒரு இடத்துல அப்படியே தியானத்திலேயே இருப்பா. இன்னொன்னு உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகள். யோகினா யாரு சார்? உத்தரப்பிரதேஷ்ல இருக்கார் சார் யோகி. யார் யோகி? யோகாபியாசம் செய்யக்கூடியவர்கள் யோகிகள், அஷ்டாங்க யோகத்தில் ஈடுபட்டவர்கள். அதனால உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். சரி, பெருமாளையே அந்த யோகிகளும் முனிவர்களும் மனசுலயே நினைச்சிட்டு இருக்கா பெருமாளை. காத்தால நீங்க எழுந்துக்கும் போது எப்படி எழுந்துப்பேன்? ரோஷன் எப்படி எழுந்துப்பேன்? அப்படிதான் எழுந்துப்பியா? சும்மா நான் கேமரா வச்சிருக்கோம் உங்க வீட்டுல, சும்மா நான் உபன்யாசத்தை கேட்கிறேன்னு எதுக்காக சொல்லக்கூடாது. நீ அந்த இங்கிலீஷ் ஹரியை சொல்றியா? ஹரி 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 ஹரி. நீ பெருமாளையே நினைச்சிட்டு கிட்டத்தட்ட நீ 13வது ஆழ்வார் ஆயிடுவ போல இருக்கு. நம்ம இவர் என்ன சுவாமி சர்வேஷ், நீ எப்படி காத்தால எழுந்துப்ப? தூக்க கலக்கத்தோடு எழுந்துப்போம் சார். நீ என்ன சாதாரணமா எப்படி எழுந்துப்ப? படுத்துட்டு அப்படி. அது புரியுது. சாதாரணமா என்ன வருத்தத்தோட எழுந்துப்பிய? சந்தோஷமா காத்தாலே விடிந்து விட்டது, நான் புஷ்பத்தை பறித்து சமர்ப்பிக்க. எந்த எக்ஸ்பிரஷனுமே அப்படியே சில மாதிரி அப்படியே எழுந்து உட்காந்துப்பியா? அப்படி காஃபின்னு உட்காந்துப்பியா? அப்படியே கையில கூப்பின கையோட அப்படியே நீ என்ன பண்ணுவ? ஏதோ துக்கத்தோட 1 மணி நேரம் கழிச்சுதான் எழுந்து. ஆண்டாள் எப்படி எழுந்துக்கணும்னு சொல்றா தெரியுமோ? விஷ்ணு மெல்ல எழுந்துக்கும் போது ஸ்லோவா எழுந்துக்கணுமா? ஏன் ஸ்லோவா எழுந்துக்கணும் தெரியாதா? சரி, என்னமா ரெண்டா கண்ணா? சரி நீ சொல்லு. நீ மெதுவா ஏன் எழுந்துக்கணும்? மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறம் உள்ள ஹரி இருக்காரு இல்லையா, ரொம்ப வேகமா எழுந்துட்டோம்னு வச்சுங்கோ, அவருக்கு ஒரே ஆட்டம், கம்பார்ட்மெண்ட் ஆடுற மாதிரி ஆடுவான். மெல்ல எழுந்து ஆண்டாளுடைய அந்த வர்ணனை பாருங்க. ஹரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து, அந்த உள்ளத்தில் புகுந்து அது குளிர வேண்டும். அது அப்படியே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த ஹரி 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 ஹரின்னு காத்தால எவ்வளவு தடவை ஹரி சொல்லலாம்? சரி, இப்ப நம்ம ஹரி சொல்லிடலாம் பாருங்க. ஹரி 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 ஹரி. இப்ப இது நம்ம வேகமா சொல்லலாம். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஹரியும் நம்ம கொண்டாடணும். ஹரியா சொல்லிடலாமா? ஹரி 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 ஹரி. 7 செகண்ட்ல ஆயிடுது. அப்படின்னா காத்தால எழுந்துக்கும் போது ஹரி என்ற பேரறவம் அசங்காம எழுந்துக்கணும். உள்ளம் புகுந்து குளிர்ந்து, உள்ளுக்குள்ள ஏசி போட்டா மாதிரி இருக்குமா, அப்படி ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குமா பெருமாளை நினைச்சுண்டா. அதற்காக என்னோட ஃப்ரெண்டே நீ எழுந்துக்க மாட்டியான்னு ஆண்டாள் காலங்கார்த்தால. இது எத்தனாவது பாசுரத்துல கேட்கிறா? 6வது பாசுரத்தில் ஆண்டாள் பாகவத உத்தம ஸ்திரீயாக இருக்கக்கூடிய தோழியை பார்த்து எழுந்துக்கோ பெண்ணே என்று பல பல லட்சணங்களை காட்டி கூறுகின்றாள். 7ஆம் பாசுரத்தில் என்ன என்பதனை நாளைய தினம் பார்ப்போம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரறவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். From this Pasuram, which is Pasuram 6, till Pasuram 15, which is a set of 10 Pasurams, Andal will request her fellow friends who are in the vicinity to join her in the process of observing the Pavai Nombu. Each of these friends were of a different type. So, considering the nature of her friend, Andal will change the tone, the tenor, and the contents of the Pasuram. This is friend type 1. So she tells, look at the temples. Pullum Shilambinakan. Pull is a bird. So you can hear the chirping of the variety of birds. Pullum Shilambinakan, because her task is to wake them up and she has to give signs to them that it is early hours of the morning. Pullum Shilambinakan. Look, you can hear the chirping of the birds. Pullum Shilambinakan. Pull Arayan. The next word which is related to the bird is the king of birds. Arayan is the leader. Who is the leader of birds? Garutman. Vedatma Vihageshwaraha Yavanika Maya Jagan Mohini tells Yamunacharya.
So this particular Garuda is the leader of all birds. Pullarayan Koil. Who is Ko in Tamil? Ko means the leader to the leader of birds. Who is the leader of birds? Garuda. Who is the leader to the leader of birds? Lord Vishnu. Il is the place where he stays. So Koil is where the Lord stays. Pullarayan Koil is where Garuda is there. So if you look at the four corners of the ancient temples, you'll have Garuda, and opposite the Lord in the Sanctum Sanctorum you'll have Garuda. So there are 4 plus 1, 5 Garudas whose names have been assigned by the Agamas. So she tells Pullarayan Koil Vellai Vilishangu. Can you hear the sound of the conch that is emanating from them being blown in the temples? Vellai Vilishangin Peraravam Ketilayo. Haven't you heard the sound of the conches? Haven't you heard the chirping of the birds? Pullum Shilambinagan, Pullarayan Koil Vellai Vilishangin Peraravam Ketilayo. Oh my dear friend, Pillai, Yelundirai, wake up. Pillai, Yelundirai. Now that girl will ask, why are you waking me up? Whom are we going to praise? So then she tells, Pei Mulai Nanjundu. Whom are we going to sing praises of? Of Lord Krishna, who killed Putana, who came in the disguise of a wet nurse who was to feed Krishna. Sa Putana Balaghatini, tells Shukabrahmam. Gopascha Sambhuya Guhopamakshim Swaghosha Nirhatita Vishwagosham Gatasu Maikshanta Nishacharim Tam Bhimakritim Bhaimarathim Ivanyam. So it looks like a Bhaimarathi Ratri. So please wake up. Peimulai Nanjundu. Then what else did he do? That girl asks Andal. Andal tells, while being a child, Kalla Shakatam Kalakkaliya Kalochi. He took his tender feet and kicked at Shakatasura, who was Utkacha, who had pervaded in the cart. Kalla Shakatam Kalakkaliya Kalochi. Who is he? Vellattaravil Tuyilamaranda Vittinai. At one point in time when sage Markandeya wanted to understand how the ocean of deluge, Pralayaranavam, will look, at that point in time the entire universe was a Pralayaranavam, and as Markandeya swam, he saw a beautiful banyan leaf on which was housed a beautiful sapphire-hued body of a little boy who showed Mahalakshmi in his heart. Vellattaravil Tuyilamaranda Vittinai. உள்ளத்துக்கொண்டு, where is he now housed? உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும், people who are engaged in mananashilaha munihi and people who are mantra drashta rishihi. உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். Now as they have the Lord in their heart, they will not wake up suddenly, they will get up slowly, it seems, because God should not be disturbed. So likewise, my dear friend, when you wake up, be very careful, because the Lord is inside you. மெல்ல எழுந்து ஹரியென்ற பேரறம். So மெல்ல எழுந்து, get up very slowly. உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து. Then she tells, as you wake up, you will have the Lord in your heart, and as you have the Lord in your heart and you come with us, we can sing praises about him. Ullam puhundu kulirndelo embava. He is the one who is going to bless us by being within. So mella elunda ariyendra peraravam ullam puhundu kulirndu. He is going to cool our hearts. So wake up, my dear friend. பேரதவம் கேட்டிலையோ
Namaskaram. In the coming months of November, December, January, and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti, and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I'm
to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.